அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டோட முதல் சந்திரகிரகணம் வரும் மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. அது எப்போ நிகழப்போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த சந்திரகிரகண நிகழ்வினால சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க போகும் அந்த 3 ராசிகள் என்னென்ன, அவர்கள் சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன, இந்த சந்திர கிரகணமானது எங்கெல்லாம் தெரியும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு என்ன பரிகாரம், சூத காலம் இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு சந்திர கிரகணம் வரும் மார்ச் 3ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. கிரகணம் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:19 மணிக்கும், நடுப்பகுதி மாலை 5:04 மணிக்கும், மாலை 6:47 மணிக்கும் தொடங்க போகுது. இருந்தாலும் கூட சந்திர உதயத்துக்கு முன் தொடங்குங்கிறதால கிரகணத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாது. சந்திர உதயத்துக்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தின் முடிவு மட்டும்தான் தெரியும். சூத காலம் கண்டிப்பாக இருக்குது. சூத காலம் 6:20 மணிக்கு தொடங்க போகுது. சூத காலம் 6:20 மணிக்கு தொடங்கும். மத நம்பிக்கையின்படி சந்திர கிரகணத்தின் சூத காலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்துக்கு முன்பே நடைமுறைக்கு வந்துடும். இதன்படி சூத காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்க போகுது. சூத காலத்தில் கோயில்களை மூடி வைக்கிறது வழக்கம், சமைக்கிறத தவிர்க்கணும் மற்றும் மத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கிறதும் வழக்கம். அத்தகைய சூழ்நிலையில் சூத காலம் தொடங்குவதற்கு முன்பு உணவை தயாரித்து அதில் துளசிலைகளை சேர்க்கணும். இருந்தாலும் கூட குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் கிரகணத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு, அதாவது மதியம் 12:20 முதல் சூத காலத்தை கடைபிடிக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்தியாவில் 4 இடங்களில் கிரகணம் தெளிவாக தெரிய போகுது. அதாவது வடகிழக்கு இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய இடங்களில் கிரகணத்தின் காட்சி தாக்கம் அதிகமாக காணப்படும்னும், மற்ற இடங்களில் பகுதி அளவு இருள் தெரியும்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை தவிர ஐரோப்பா, ஆசியா, வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளிலும் இந்த கிரகணம் தெரிய போகுது. கிரகண காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்துக்கு முன்னாடி குளிச்சிடணும். கிரகண காலத்தில் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. கர்ப்பிணி பெண்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். கிரகண காலத்தில் சாப்பிட்றது, தூங்குறது மற்றும் சிலைகளை தொடுவது செய்யவே கூடாது. கிரகணம் முடிஞ்ச பிறகு நீராடி கடவுளுக்கு தானம் செய்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது. கங்கை, யமுனை, நர்மதை போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. உணவு, உடை, வெள்ளம், எண்ணெய், செம்பு பாத்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை நன்கொடைகளாக வழங்கலாம். கிரகணத்தின் போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்தின் போது மந்திரங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல பலன்களை பல மடங்காக அது அதிகரிக்கும். கிரகணத்தின் போது ஒருவர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாரோ அவ்வளவு நல்ல பலன்களை அவரால் அடைய முடியும் அப்படின்னு நம்பப்படுது. சந்திர கிரகணத்தின் புராண கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் வந்துடுது. இதனால் ராகு, அதாவது பாம்பு, அவரை பிடித்து முடமாக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை சொல்லும்போது இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷமெல்லாம் நீங்குது. இதனால தான் கிரகணத்தின் போது பக்தியுடன் இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவரவர் செய்த பாவங்கள்லாம் தீரும்னு சொல்லப்படுது. இறைவன் அருளும் கிடைக்கும். கிரகணம் நிகழும் காலம் பேடை காலம் என புராணங்களில் சொல்லப்படுறதால அந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. சந்திரன் கதிர்களின் கதிர்வீச்சில் ஏற்படும் மாற்றங்கள் கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும்னு சொல்லப்படுது. கிரகணம் அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கோயிலில் அனைத்து நடைகளுமே சாத்தப்பட்டிருக்கும். செய்து வைத்திருக்கும் உணவுகளில் தர்பப்புல்லனை போட்டு வைக்கணும். கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்யணும். அதே போலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் பாராயணம் செய்யணும். கிரகணம் முழுவதும் முடிந்ததும் குளிச்சுட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்வது நல்லது. ஆலய தரிசனம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ளணும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்வது நல்லது. நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிஞ்சதும் ஆலய வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். அறிவியல் ரீதியாக கிரகணம் எப்படி நிகழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு நிலவு நாளில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது, அதாவது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே கோட்டில் இருக்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது.
முழு நிலவின் மேல் பூமியில் நிழல் படும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. அதைப்போல சந்திரனின் ஒரு பகுதியின் மேல் பூமியின் நிழல் விழுந்தால் பகுதி சந்திர கிரகணம் ஏற்படும். அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுது இல்லை என கேள்வி எழலாம். அதாவது நிலவு பூமியை சுற்றி வந்தாலும் எப்போது அது பூமியின் நிழலுக்கு கீழ் வருவது கிடையாது. பூமியை சுற்றிய நிலவின் வட்டப்பாதை சற்று சாய்வானது. அதனால் நிலவு பூமிக்கு பின் இருந்தாலும் அதன் மீது நிழல் படாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆண்டில் ஏதாவது 2 முறை மட்டுமே 2க்கும் நேர்கோட்டிற்கு வரும். இதனால் சந்திரகிரகணம் அரிதாவே நடக்குது. இந்த ஆண்டின் முதல் சந்திரகிரகணம் சூரியன் இரத்த சிவப்பு நிறத்தில் தெரிய போகுது. அதுக்கான உண்டான சூதகால நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:30 மணிக்கு தொடங்குது. சூதகாலம் மாலை 6:46 மணிக்கு முடியுது. குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நலக் குன்றியவர்களுக்கு சூதகாலத்தின் விதிகளை நீங்கள் தளர்த்தலாம். சூதகாலத்தின் தளர்வான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிற்பகல் 3:28 மணி முதல் மாலை 6:46 மணி வரைக்கும். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் வரும் மார்ச் 3ஆம் நாள் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. புராணங்களின்படி சந்திர கிரகணம் ராகு கேது சந்திரனை விழுங்கும் காலமாக கருதப்படுறதால இது பொதுவாக அசுப நிகழ்வாகவே சொல்லப்படுது. இந்த நிலையில் எதிர்வரும் இந்த கிரகணமானது அனைத்து ராசினர் வாழ்க்கையிலையுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும். அதுலேயும் குறிப்பாக கடகம், சிம்மம் மற்றும் கும்பம் ஆகிய 3 ராசினர் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த காலத்தை கொண்டு வரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் வேத ஜோதிடர்களின் கணிப்புகள் படி நிகழும் இந்த சந்திர கிரகணமானது தனிநபரின் உணர்வுகள், சிந்தனைகள், மனநிலையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக சந்திரனை ஆளும் கிரகமாக கொண்ட கடகராசினர் தங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டிலுமே எதிர்மறையான விளைவுகளை காணலாம். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியினர் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். இவர்களுடன் கும்பராசினருக்கும் வாழ்க்கை சவால்கள் நிறைந்து காணப்பட போகுது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. சந்திரனால் ஆளப்படும் கடகராசினருக்கு இந்த கிரகணமானது எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரப்போகுது. எதிர்பாராத சவால்களையும் கொண்டு வரப்போகுது. சந்திரனின் குழந்தைகள் எனும் பெயரில் இந்த கிரகணம் அவர்களை கடுமையாக பாதிக்குது. பணியிடத்தில் பதற்றமான சூழ்நிலையை கொண்டு வரும். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்து முடிக்கிறதுல காலதாமதம் நீடிக்கும். பணியிடத்தில் காணப்படும் அலைச்சல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரும். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் இயல்பாக செய்து வரும் பணிகளும் சிரமமாகவே தெரியும். நீங்கள் பரிகாரமாக எதிர்வரும் சந்திர கிரகணத்தால் உண்டாகும் சவால்களை சமாளிக்க கடகராசியில் பிறந்தவங்க ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது நல்லதுன்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த சந்திர கிரகமானது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈகோ சண்டைகள், அதாவது கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகளையும் கொண்டு வரும்னு கூறப்பட்டிருக்கு. தொழில் வாழ்க்கையில் போட்டிகள் அதிகரிக்கும். உங்கள் எதிரிகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நண்பர்கள் சிலர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க சதி திட்டம் திட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்களிடமிருந்து நீங்கள் விலகியே இருங்க. பணியிடத்தில் காணப்படும் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்குங்க. மன அழுத்தம் உண்டாகும். உறவில் சண்டைகளை கூடாதுங்க. நேர்மறையற்ற விஷயங்களை செய்கிறது கூடாது. பரிகாரமாக நீங்கள் சூரியனை போற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமான ஆதித்ய ஹிருதயத்தை உச்சரித்து சூரியனை வழிபட எதிர்வரும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்த ராசி கும்பராசி. இந்த சந்திர கிரகமானது கும்பராசிக்காரர்களுக்கு சனி கிரகத்தை ஆளும் கிரகமாக கொண்ட கும்பராசினர் முற்போக்கு சிந்தனை, மனிதாபிமானம் மற்றும் தலைமை பண்பு கொண்டவங்க. ஆழ்ந்த சிந்தனையாளர்கள்னு அழைக்கப்படும் இவர்களின் சிந்திக்கும் திறன் பாதிக்கப்படும் ஒரு காலமாக இந்த கிரகண தினம் பார்க்கப்படுதுங்க. தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுல சிரமங்களை நீங்கள் சந்திப்பீங்க. எதிர்காலம் தொடர்பான குழப்பங்கள் இவங்களுடைய மன அழுத்தத்தில் மூழ்கடிக்கும். இவங்களை கும்பராசியில் குடியிருக்கும் 5 கிரகங்கள் 5 மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்டிருக்கும் நிலையில் இதன் தாக்கம் அவர்கள் மனநிலையில் பாதிக்கும். நினைவாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறமையும் பாதிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறதோடு அவர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பரிகாரமாக நீங்கள் கிரகணத்தின் காரணமாக எதிர்வர இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க கும்பராசியில் பிறந்தவர்கள் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்து சிவனை வழிபடுவது நல்லதுங்க. மரணத்தை வெல்லும் மந்திரமாக கருதப்படும் இந்த மந்திரம் சிவனை போற்றும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக குறிப்பிடப்படுது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் நேர்மறையான எண்ணங்களை
பின்பற்றுவதும் மேலும் தெய்வ வழிபாட்டை இந்த நேரங்களில் பின்பற்றுவதும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.